The Chennai Silson Wow Summer Sale. Let the celebrations begin. குலத்தளவே ஆகுமாம் குணம்ங்கிறாங்க இல்லையா? அப்பா எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்குற மரியாதை, நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை, என் பையன் எனக்கு கொடுக்குற மரியாதை, அதுதான். இட் இஸ் நாட் தி கேஸ்ட் ஆர் தி இது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த அழற குழந்தையோடைய அழுகியை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அது இன்னும் பெருசாக அழ ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டில் இப்போ லைட் எரியலைன்னா இந்த கவர்மெண்ட்டு கார்பரேஷன் இப்படி தான் சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் ஒரு 10 பசங்க இருக்காங்க, அதில் 3வது பையனோ 4வது பையனோ சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை 5வது பையனோ இல்லை 2வது பையனோ அப்பா அம்மாவுக்கு சொன்னால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் போய் சிஎம் ஸ்டாலின் பார்த்து நீ என்ன பண்ணுறப்பா அவங்க வீட்டில் பாத்ரூம் அடிச்சு. இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கையில் எப்போ இந்த சாணி உண்டியை வச்சு நீ எப்படி அடிக்கலான்னு பார்க்குற மாதிரி இருக்கு. கூட நிறைய பேர் கேட்குறாங்க, திடீர்னு வில்லனா பண்ணுன்றாங்க. வில்லனெல்லாம் வருது அவங்களுக்கு? வருது. நான் சொன்னேன், படத்தில் வில்லனா, படத்துக்கே வில்லனா, கரெக்டாக சொல்லுங்கள். வீட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷாம்பு வாங்கினா அந்த பிராண்டு, அதில் இருக்கிற பூச்சி புள்ளி மாறினா கூட வாங்க மாட்டாங்க. எனக்கு எதுக்காச்சும் ₹1 பேக்கெட் இருந்தால் வாங்கிப்பேன், அது வாங்கிப்பேன், எதை வேணா தேய்ச்சிப்பேன். பேதமின்றி இல்லையே ஜாதம் சாதி மதம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ இல்லை எல்லாரோடையுமே அந்த ஒரு நட்பு இருக்கு. அது ஏன்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக பகுதி இல்லை சார். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜனதனின் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தினர் நடிகர் இயக்குனர் ஸ்ரீசேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜனதத்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களே? ஆமாம் சார், இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய ட்ராமாஸ்க்கு மிகப்பெரிய ரசிகன் நான். சந்தோஷம். ட்ராமாஸுமே கேட்டிருக்கேன். 50வது ஆண்டு பொன்னுழா. 73 ஆரம்பித்தோம். 50வது ஆண்டு இந்த நாடக குழு ஆரம்பிச்சு என் தந்தைக்கு இது 100வது ஆண்டு. அப்பா. ஆமாம், நவம்பர் 30 அவருடைய 100th இயர். லெகசியை கேரி பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் இருந்தால் அது பக்கத்தில் எப்பவுமே அதுக்கு ஈக்குவலாக அது சரி சமம் இல்லை பாதியாவது வளர்றது கஷ்டம்னுவாங்க. ஸோ அப்பாவோட கேரி பண்ணி 50 இயர்ஸ் உங்களுக்குன்னு தனி அடையாளம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். அதாவது ஆலமரம் விழுது கூட அது ஒரு மரத்தோடைய பார்த்து, அவ்வளோதான். நான் மரமாயிடுவேன்னு ஆசைப்படவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு அப்பாவினுடைய ஆசையும் பையன் பெருசாக பூர்த்தி பண்ணால் கூட ஒரு 30% தான் அவர் நினைப்பார், மார்க் கொடுப்பார். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் எந்த அப்பாவுமே. ஆனால் ஊரே கொண்டாடும், பா உங்கள் அப்பாவோட நீ கிரேட்டரா அப்படிம்பாங்க. ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலான்னு வீட்டில் அம்மாட்ட பேசுவார் அப்பா. அவ்வளோதான். இப்போ என் பையனை நான் அப்படி தான் கொஞ்ச நாள் சொல்லுவேன், அவன் பையனை சொல்லுவான். அது லெகசிங்கிறது என்னென்னா சார், இட் இஸ் ஒரு வே ஆஃப் லைஃப் ஆர் சிஸ்டம் ஆஃப் லைஃப். அது அந்த குலத்தளவே ஆகுமாம் குணம்ங்கிறாங்க இல்லையா? அப்பா எங்கள் தாத்தாவுக்கு கொடுக்குற மரியாதை, நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை, என் பையன் எனக்கு கொடுக்குற மரியாதை, அதுதான். இட் இஸ் நாட் தி கேஸ்ட் ஆர் தி இது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி எல்லோரும் போய் சொல்கிறாங்க பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா அது அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு உன்னுடைய ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு ஹானஸ்டாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை விடாத நீங்கள் போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு உண்டான ரீச் கிடைக்கும். எப்படி அப்கிரேட் ஆகிக்கிறீங்க? எனக்கு ஏன்னா உங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் அதை பார்க்குறேன். காலத்தில் உங்களோட நாடகங்கள் கூட கதை ஒன்றா இருந்தால் கூட அதுக்குள்ள வசனங்களோ இல்லை காட்சிகளோ பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன இருக்கோ அப்போ நடந்துருக்கோ. அது பொலிட்டிக்கல் ட்ராமா மட்டும் நீங்கள் வசனத்தை மாற்றவே வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாரும் மாற போகிறதில்ல. அதனால் இவரை பற்றி சொல்லலைன்னா அவரை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பட் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு எனக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணது எம்ஆர் ராதா ஷோ சார். அதாவது இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்குதோ 5 மணிக்கு அது 7 மணிக்கு இருக்கும். ஆமாம், அந்த டயத்தில் புரியலன்னா வீட்டுக்கு போய் அடட்டா இது தாண்டா சொன்னார் அவர் அப்படிம்பாங்க. அது சில சமயம் நம்ம ட்ராமா டயலாக் சொன்னோன்னா சைடில் டிஸ்கஷன் எடுக்கும், அதுதான் சொல்கிறாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி அது நம்ம அப்டேட் பண்ணணும். ஏன்னா ஒரு தியாகராஜ பாகவதர் படம் பெண்ணே நீ எங்கே அப்படின்னா 2 கமர்ஷியல் பிரேக் போட்டுருவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுதான் அன்றைக்கி சூப்பர் ஸ்டார். அவர் சும்மா ஏதோ ஒன்று இல்லை, அந்த காலகட்டத்தில் அவர் வின் பண்ணினார். அது இந்த காலத்துக்கிட்ட சூட் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம். பீக்கில் ஒரு சில்வர் ஜூபிலி போன படம் இருக்கும், அது இந்த வாரம் சினிமா டெலிவிஷனில் போடும்போது என்னையா இவ்வளோ லேகு, ஏன்னா அந்த காலத்து மனோபாவத்துக்கு எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கி மாறி போச்சு.
எங்கள் அப்பா நாங்கள் படிச்சுட்ருப்போம், இப்படி போவார். படிக்கிறியாடா அப்படிமா, படிக்கிறேன்ப்பா அப்படிமா. அண்ணான்னு சொல்லுவோம், படிக்கிறேன் அண்ணா அப்படிமோ. திருப்பி இப்படி போவார், என்ன பண்ணுற, படிக்கிறேன் அண்ணா அப்படிமோ. இப்போது அதுக்கப்புறம் நான் என் பையன் சரி என் பையன்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு, என்னடா அஸ்வின் என்ன படிக்கிறியான்னு கேட்குறியாப்பா, படிச்சுட்டு இருக்கப்பா, அவ்வளோ முடிச்சிடுவான். அது இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன சொன்னான்ல, இப்போ அவன் போய் அவனை சொல்லுவான், பார்க்குற வார்த்தையே சொல்லக்கூடாது அவன்கிட்ட. அதனால் காலகட்டங்கள் மாறும்போது, அப்போ நான் 2.5 மணி நேரம் ட்ராமா போட்டேன். இப்போ அதே ட்ராமாவை 1 hour 50 minutes போடுறேன். பிகாஸ் அவசரம். 9 மணி ஆயிடுச்சுன்னா வில்லன் திருந்தினான்னு திருந்தாட்டான்னு கல்யாணம் ஆனேன்னு அவனுக்கு பஸ்ஸு பிடிக்கணும், வீட்டுக்கு போகணும், அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பண்ணோம். நான் அப்படியே போடுவேன், அப்படியே போடுறதுக்கு சினிமா தான். சினிமாவை மாற்ற முடியாது. ட்ராமாங்கிறது இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுறது. எங்கள் ட்ராமா சிஸ்டமே இம்ப்ரவைசேஷன் மெத்தட். நான் நேர்லேயே வந்து நாடகங்களை பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்து வியக்கிற விஷயம் தான், உங்களோட நடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டில் ஒரு சில விஷயங்களை அடிப்பீங்க, டைலாக் மறந்தால் அதையும் கூட வந்து ஒரு கவுண்டராக மாற்றி அதை நீங்கள் நிறைய கூட அந்த காஃபி கொடுக்கும்போது சாப்பிட்ணும். மொத்தம் வந்தோடனே ஒருத்தர் 6 வர்றாரு, இது என்ன அப்படின்னு கேட்பேன். வெள்ளை கலரில் இருக்கும், காப்பிம்பார். காப்பியா? இல்லை சுக்கு காஃபி, எலெக்ஷன் பொய்யோட மோசமாக கேட்பேன் அப்படிங்கணும். நல்ல கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துட்டு, என்னது என்ன தண்ணி அப்படின்ட்டு. தண்ணியா? ஏன்பா சரியா சொல்லு. இல்லை இல்லை இது வந்து காஃபியா அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லி, பபுளாக வருது, நுர வருது, இதில் சோடாவா அப்படின்னு எல்லாம் கேட்டு அப்புறம் அது பண்ணிவிட்டு நான் அதை சாப்பிடும்போது உடனே பக்கத்தில் இருக்கிற எங்கள் அப்பா கேரக்டராக அவர் கேட்கணும். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐயோ எச்ச பண்ணிட்டேனே அப்படிம்பேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே உள்ளேன்னு சொல்லி அங்கே சொல்லி கேட்குறேன்னே தப்பா, நீங்கள் கேட்பீங்களே மாட்டீங்களோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. இத்தனை காஃபியும் குடிச்சு டம்ளர்லேருந்து விரல் எடுத்து நக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டீங்களே அப்படி. ஆடியன்ஸுக்கு அது புரியும். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ட்ராமாவுக்கு வரவங்க 100 minutes 200 லாஃப்டர். அவங்களுக்கு அந்த லாஃப்டரை கிரியேட் பண்ணும். அது ஒன்று டயலாக் மூலம் இல்லை நடக்கிற தப்புக்கள் மூலம் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து அதுக்காக ரொம்ப டீக்ரேட் பண்ணி இல்லை தனிப்பட்ட நபரை குறையாக சொல்லி பண்ணவே முடியும். பட் ரசிக்கும்படி, ஏன்னா அதை வந்து ஆடியன்ஸுக்கு புரியணும். இப்போ சில சமயம் சில ஜோக் சொல்லுவோம், அது எங்களுக்குள்ளே தான் இருக்கும், உங்களுக்குள்ள. வெளியில் ஒருத்தன் டைலாக் மாற்றி வச்சு சொன்னான், தான் சொல்கிறேன் 10 இடத்துக்கு போனால் தான், ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஏதோ 10 இடம் என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவன் 2-3 ட்ரூப்பில் போய் நடிக்கிறான். அதான் நம்ம சொல்கிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற பாட்டில் சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். பாக்குறவங்களையுமே நீங்க உள்ள எடுத்து சில வாட்டி இப்ப லேட்டா வரவங்களை கூட நீங்க வந்து உங்களோட டிராமால கிண்டல் பண்ணீங்க, பாரு வந்துட்டே இருக்காங்க, அந்த இவங்கள மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லி அதுல அந்த மாதிரிலாம் சாரி இன்டர்வியூ ஓவர் அப்படின்னு. இல்லை டைம் ஆகலைம்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, 6:45 போட்டால் 7:30 மணி வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒருத்தர் பத்தியா வராரு பாரு, உட்காந்து சொல்ல. அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ங்கிறது வந்து வேற, அதை தொட முடியாது. மேக்ஸிமம் தொடலாம், ஆனால் பதில் பேச மாட்டேன். பட் தியேட்டருங்கிறது இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஒரு ட்ராமாவில் குழந்தை அழுதுகிட்டே இருந்தது, நான் இங்கே டைலாக் பேசணும். அப்புறம் நான் சொன்னேன், பார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த அழற குழந்தையோடைய அழுகையை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அது இன்னும் பெருசாக அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் யார் எந்த குழந்தை அழுது வெளில போங்க, குழந்தைய எடுத்துன்னு வெளில போங்க சொல்கிறது தப்பு. ஏன்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ட்ராமா பார்க்கணுன்னு வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறவங்களை போய் நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. எல்லாம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, சைலண்ட் மோடில் போடுங்க. அவன் எவ்வளோ எமர்ஜென்சியில் வரணும், என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கணும். மட்டும் கிரிங்னு மணி அடிக்க வேண்டாம் செல்ஃபோன். ஆனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னா எதுக்கு ஆஃப் பண்ணும்? அதெல்லாம் இது என்ன பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்காக வராங்க, இல்லை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மீட்டிங் வராங்க. என்டர்டெயின்மெண்ட் அது என்ன 100% நீ என்னையே பார்க்கணுங்கிறத ஆர்டர் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் அவங்க நம்ம மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக செய்யணும். வெதர் பொலிட்டிக்கல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, சாதாரணமான அட்ரஸிங். ஏன்னா உலகத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர் பேசினா கூட முதல் 18 நிமிஷம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களாம்.
அப்புறம் 19 நிமிஷம் லேசாக அப்படி வாட்சை பார்க்கறது, அப்படி பார்க்கறது. அது என்ன அங்கே செவுத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு பெஞ்சமாக இருக்கு, அவங்க அது உலகத்துக்கு வரும். ஆனால் அதை மீறி ஒருத்தர் சொன்னாராம், சார் நீங்கள் மட்டும் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து 4 மணி நேரம் பேசுவேன்னாலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், நாங்களாம் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம் அப்படின்னாங்களாம். அது அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அதனால் என் ட்ராமாவில் கர்டன் ரைஸ் பண்ணி திருப்பி நான் கர்டன் போடுற வரைக்கும் ஆடியன்ஸ் ஏந்திருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இப்போ என் ட்ராமா முடிஞ்சு நான் ஒரு 15-20 மினிட்ஸ் பேசுவேன், ஜென்ரல் விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டு வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க, எலெக்ஷன் கார்டு இது பண்ணால் வாங்கிக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல போய் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ரோட்டில் லைட் எரியலைன்னா இந்த கவர்மெண்ட்டு கார்பரேஷன் இப்படி தான் சொல்லாதீங்க, அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் ஒரு 10 பசங்க இருக்காங்க, அதில் 3வது பையனோ 4வது பையனோ சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 5வது பையனோ இல்லை 2வது பையனோ அப்பா அம்மாவுக்கு சொன்னால் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் போய் சிஎம் ஸ்டாலின் பார்த்து நீ என்ன பண்ணுறப்பா அவங்க வீட்டில் பாத்ரூம் அடைச்சி, அதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டகரி, எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், அப்புறம் அதை தவிர கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணினா மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர். நமக்கு மேலே இருக்கிறவங்கள தவிர பாக்கி பேர் தெரியாதனால எடுத்தோன்னு மேலே யாரோ அவங்கள திட்டி உண்டு. அது வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கையில் எப்போ இந்த சாணி உண்டியை வச்சுன்னு எப்படி அடிக்கலான்னு பார்க்குற மாதிரி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அந்த ஒரு ஃபேஸ் நம்ம யார் முகம் காட்டாமல் பேசுகிறாங்கல்ல சோஷியல் மீடியாவில், அது ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இல்லை ஏதாவது இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டா கூட இஷ்டத்துக்குன்னு கருத்து நேரில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்னு கை கொடுத்து பேசுவாங்க. அதைத்தான் நான் ஒரு தடவை என்னாச்சு, நான் ஒரு தடவை இருக்கும்போது என் காரில் ஒருத்தர் டிரைவிங்கில் காஃபி சாப்பிட்டு வரும்போது கலைஞரை பற்றி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசிட்டே வந்தான். அவன் வந்து இதுக்கு போகணும், மந்தவெளியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், வாடா போகலாம் அப்படின்னு. அப்படியே போய் திடீர்னு லெஃப்ட்டில் கோபாலபுரத்தில் திரும்பிட்டேன். என்னம்மா இங்கே திரும்புகிற அப்படின்னு, இருடா கொஞ்சம் வாடா என்ன நீ அப்படின்னு. அப்படி திரும்பி மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பி அமிர்தா சார் வீட்டுக்கிட்டு போய் எங்கே போகிறேன் அப்படி டப்புன்னு ரைட்டில் திரும்பி கோயில் வாசலில் நிறுத்திட்டேன். கலைஞர் உள்ளே தான் இருக்காரு, நீ இவ்வளோ நேரம் பேசினல, அவரை பார்த்து சொல்லிட்டு வந்துடலாம் வாடா. அப்படியே இறங்கி ஓடி போயிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், ஒருத்தர் இல்லாத பொழுது நீ பேசுறது வீரமா? அது அவசியமே இல்லை. சொன்னேன்னா ஆமாம் சொன்னையா இல்லையா. என்ன ஜெயலலிதாவே ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீ என்ன சேகர் நீங்கள் அவரை பற்றி சொன்னீங்களே, ஆமாம் என்ன ஆமாங்கிறீங்கண்ணே, ஏங்க சொன்னால் ஆமாம் தானே சொல்லணும், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்று நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அப்புறம் சொல்லிவிட்டு நான் இல்லை ஐயோ அப்படிலாம் நம்ம சொல்கிறது அர்த்தமே கிடையாது. அது வந்து முன்னெல்லாம் சினிமாவில் வாயில் கர்ச்சீஃபை வச்சுட்டு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுவாங்க, அந்த மாதிரி அதை இன்றைக்கும் பண்ணுறாங்களே. இன்றைக்கி எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறது மறந்து போச்சு, ஃபோன்லேருந்து நம்ம இதுலேருந்து இப்போ மிரட்டினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறது. இனிமேல் உலகத்தில் ரகசியங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம செல்ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா, செல்ஃபோனில் பேசி 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கூட அந்த டேட்டை போட்டால் அந்த கான்வர்சேஷன் எடுத்துட முடியும். தெரியல, நிறைய பேருக்கு அந்த விஞ்ஞான வளர்ச்சி தெரியல, அதை அப்ளை பண்ணினா என்ன ஆகுங்கிற விளைவுகள் தெரியாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். கவுண்டர் கொடுக்குறது, அதாவது இப்போ நான் பேசுகிறதா இருந்தால் 4வது நான் என்ன பேசுன்றதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அதுக்கு பேசுகிற மாதிரி. அதை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? அது சின்ன வயசுல சார் எனக்கு புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங் அஸ்ட்ராலஜியில். அப்படி பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்பில் புதன்ங்கிறது வந்து ஒரு ஹீலியம் கேஸ், அது வந்து இட் கிரியேட்ஸ் லாஃப்டர். ஸோ அது நான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஸ்பான்டேனிட்டிங்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து வந்தது தான். அதனால் இதுக்குன்னு வளர்த்துக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணல. பட் எனக்கு ஹியூமர் பிடிக்கும். ஆனால் அதுக்காக நான் காமெடியனாக எந்த படத்துக்குள்ளேயும் நான் வரல. காமெடி ஃபிலிம்ஸ்குள்ளே ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அது ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தனியான காமெடின்னு நான் பண்ணதே கிடையாது. அது இன்னும் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்திருக்கு அவங்களுக்கு? எனக்கு வந்திருக்கு, பட் நான் பண்ணலை. ஏன்னா 4 வரியில் கதை சொன்னால் 1 வரியில் அந்த கதைக்குள்ளே நான் இருக்கணும், இல்லைன்னா நான் பண்ணுறதில்ல. இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க, திடீர்னு வில்லனா பண்ணுன்றாங்க. வில்லனெல்லாம் வருது அவங்களுக்கு? வருது. நான் சொன்னேன், படத்தில் வில்லனா, படத்துக்கே வில்லனா கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு. சூட் ஆகணும் இல்லை எனக்கு ஒரு இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரில.
இப்போ நான் 74 இயர்ஸ், குரல் இன்னும் மாறலை. உண்மை. நான் என்னுடைய 30 வயசுல பண்ண ஆடியோ கேசட் அதே குரல் தான் இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு அந்த முடியுமா இல்லை, இங்கே மாத்திரம் தான் லேசாக டை பண்ணுறது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒரிஜினலா அது? ஒரிஜினல் தான். முடியே ஒரிஜினல் தான். ஒரிஜினல் கலர் நீங்க கலர்ல பண்றது இல்ல அது பாட்டுக்கு அது இருக்கு. அது என்னன்னா கிஃப்டட். எங்க அப்பா 80 வயசு முடிஞ்சுதான் அவருக்கு இந்த சினிமாவில் அப்படி ஒரு கோடு போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அது ஒவ்வொருத்தருடைய இதுக்காக என்ன முயற்சினா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்படி இல்லை இவ்வளோ வெளுப்பாக இருக்கீங்களே என்ன காரணம்னு ஒரு காலையில் நான் சொன்னேன் டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது. எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷாம்பு வாங்கினா அந்த பிராண்டு அதில் இருக்கிற இப்பு இச்சு புள்ளி மாறினா கூட வாங்க மாட்டாங்க. எனக்கு எதுக்காச்சும் ₹1 பேக்கெட் இருந்தால் வாங்கிப்பேன், அது வாங்கிப்பேன், எதை வேணால் தேய்ச்சிப்பேன். அது என்ன இருக்குது நமக்கு வந்து இதெல்லாம் ஜீன் தான் நினைக்கிறேன். அப்பாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறது அப்படியே நமக்கு அப்படியே தொடர்ந்து அவ்வளோதான். ஜீன் தான் அவ்வளோ. அன்றைக்கி நேற்றுக்கு பார்க்குறேன் ஒரு யங்ஸ்டர் ஏதோ புது படம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ வெள்ளை வெள்ளையாக தாடி. எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏண்டா நீ தாடி வளர்த்தா உனக்கும் வெள்ளை முடி வருமா அப்படின்னு எங்கள் அம்மா என் தம்பியை பார்த்து. நான் சொன்னேன் எனக்கு முதல்ல தாடியே வளர மாட்டேங்கிறேம்மா, அப்புறம் தானே ஒன்று. அப்படியே உங்களுக்கு அந்த தாடி இல்லை, ரொம்ப ஒரு 5-6 நாள் விட்டால் கொஞ்சோண்டு லேசாக தெரியும். ஆனால் என் பையன்லாம் இந்த பக்கம் பண்ணும்போது இங்கே வளர்ந்துடும் மறுபடியும். அவனுக்கு அந்த சைடு அவனுக்கு சேர்த்து அவருக்கு வளர்ந்து. ஆமாம், எல்லாம் சேர்த்து. அது ஒவ்வொருத்தருடைய இது. அது அதுதான் சொல்கிறேன்னு சார், நம்ம யாரையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ரஜினிகாந்தை நான் தான் ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சு ரெக்கார்டிங் பண்ணி ரேடியோவில் போட்டேன். ரஜினி அப்படி இருக்காரு, ரஜினி உலகம் முழுக்க தெரியாது. ரஜினிக்கு இன்னும் கடவுளுடைய அருள். அவர் பாபாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் இமயமலை குகையில், நான் பார்க்கல. ஸோ எல்லாத்தையும் ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கமல் நானும் நடந்தே போவோம் கமல் வீட்டில் வண்டியை வச்சுட்டு. ஏன்னா அதுக்கு மேலே பெட்ரோல் இருக்கா, திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரணும். அதனால் நடந்து போவோம். சஃபியர் தேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வந்து கமல் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வருவோம். ஸோ அது கமலுக்கு வந்து இன்றைக்கி கமலுடைய வளர்ச்சி எனக்கு இன்றைக்கி இந்தியன் சினிமாவில் மூச்சு பேச்சு அத்தனையும் அந்த சினிமாங்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவர் சிவாஜிக்கு அடுத்தது, சிவாஜிக்கு டெக்னாலஜி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் நடிப்பு மட்டும் என்ன உண்டோ, இந்த லைட்டு அப்படி பார்க்கணும் அங்கே அப்படியே ஒரே டேக்கில் ஓகே பண்ண. இவர் அதையும் தாண்டி இதை டிஜிட்டைஸ் பண்ணால் எப்படி வரும், இது எப்படி பண்ணால் எப்படி வரும், அந்த அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய டெக்னீஷியன். ஸோ ஒண்டர்ஃபுல் பர்சன். மேக்கப்பை இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணது இந்தியாவிலேயே இந்த கமலுடைய ஏஜில் சொல்கிறேன். அது மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கட்சி பேதமின்றி இல்லை சாதி மதம் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ இல்லை எல்லாரோடையுமே அந்த ஒரு நட்பு இருக்குது. இப்போ நீங்கள் அதனால தான் நான் இருக்கிற கட்சியில் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அது ஏன்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க. கட்சி இல்லை சார், ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேசம், அப்புறம் நம்ம மதம், நம்ம ஜாதி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம பார்க்குற வேலை இருக்கிற கட்சி அதெல்லாம் வரும். கட்சி தான் நமக்கு சோறு போடும், கட்சியால் தான் பிழைக்கணும், கட்சி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனோபாவம் வேறையாக இருக்கலாம். எனக்கு அந்த மனோபாவம் வராது. நான் விசுவாசியே கிடையாது. எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் நேர்மையானவன், அவ்வளோதான். நான் ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்தா அவங்க பின்னாடி போட முடியுமா? அதெல்லாம் கிடையாது, அவசியமே இல்லை. நான் ஃபுல் நான் வெஜிடேரியன் இல்லாத 1% கூட வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்ன மிஞ்சி போனால் நான் காரத்தால் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன். நான் வந்து இடியாப்பம் சாம்பார் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அவங்கள்ட்ட போய் சாப்பிடுவேன், எனக்கு என்ன இருக்காதுல்ல. ஏங்க ஷூட்டிங்கில் இருக்கோம், அப்படி உட்காந்து சாப்பிடும்போது ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம், ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஐயோ இதெல்லாம் அதெல்லாம் சில பேருக்கு அந்த இப்போ நான்வெஜ்ஜோடைய வாசம் விரும்ப மாட்டாங்க, அப்படி அதுக்காக கேட்டாங்க. எனக்கு தெரியல. எனக்கு இப்போ சில சமயம் அதையும் தாண்டி பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றேன் சொல்லணும், இல்லை இது பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு பாகக்கானாலே பிடிக்காது. ஐயோ பாகக்காவா வாந்தி வரும் அப்படிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் நாம் வந்து இன்னொருத்தருடைய ஃபுட்டு ஹேபிட்டையோ, இன்னொருத்தர் சட்டை என்ன கலர்ப்பா இது அப்படிங்கிறது, அது ஏன்னா நமக்கு அந்த கலர் கிடைக்கலையேங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த கிசு ரொம்ப பேசுறதுக்கு காரணமே அதான். நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, இவன் மட்டும் அடிச்சுன்னு போட்டானேடா அப்படிங்கிற மாதிரி. அது அவ்வளோதான், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுடைய நாடகங்களில்
கேரக்டர்ஸ் வைக்கிற பேர் இப்போ குறிப்பா எனக்கு பெரிய தம்பி எனக்கு ரொம்ப இப்பயும் தெருப்பொழுதி அப்படின்றது வந்து அது எப்படி தெருப்பொழுதின்னு ஒரு இது அத்தனையுமே வெங்கட்டோடைய ஐடியா தான். தெருப்புழுதி, அதில் வந்து தெருப்புழுதின்னு வரும், அப்புறம் ஒன்று அருக்காணி, திருகாணி, அப்புறம் வந்து எல்லாமே பாவாடை மச்சான் அப்படின்னு எல்லாமே. அது வந்து அதே போல் வந்து அல்வா ராமால திருப்பதி, ஆமாம், பழனி, அந்த மாதிரி வரும். வாணியம்பாடி, சின்ன சேலம், எங்கள் அப்பா காஞ்சிபுரம், உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன காஞ்சிபுரம் கூட இருந்தாங்களே அப்படிங்க. அது வந்து அது காரணம் வந்து வெங்கட். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர். அது ஆனால் என்ன ஆச்சு, இப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதம் இப்போ ஃபாரினில் போய் அவருடைய டாக்டர் வீட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் இது பண்ண முடியல அவருக்காக. பட் உங்களுடைய ட்ராமாஸில் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். பட் அல்வா பர்டிகுலராக சொல்லணும், அந்த 90s, ஐ திங்க் 90sல நான் ரொம்ப, நீங்கள் அந்த டைம் ஜீன்ஸ் படமும் அந்த டைமில் நீங்கள் நடித்த காலகட்டத்தில் நிறைய இல்லை, அது அல்வாக்கு அப்புறம் தான் ஜீன்ஸ் படம். அதாவது 92 அல்வா போடும்போது தான், அப்போ தான் ஜெயலலிதா அவர்களுடைய கான்டாக்ட் கிடச்சிது ஃபர்ஸ்ட் டைம் 1992. ஆமாம், அங்கே வந்து ஒரு 7 மினிட்ஸுக்கு எனக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. அந்த பாச தலைவிக்கு பாராட்டு விழாவா, புரட்சி தலைவிக்கு பாராட்டு விழா ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கிடையாது. அது சென்டனரி ஹாலில் ட்ராமா, சென்டனரி ஆடிட்டோரியத்தில் எனக்கு முன்னாடி கொடுத்துருக்கு. எனக்கு ட்ராமா இருக்குது அன்றைக்கி நாரதகான் சபாவில். பட் பிரமீர் நடராஜன் தான் ஃபிலிம் சேம்பர். உன் ட்ராமா தெரியாதா, 7:15 மணின்னா நீ 7:20 தான் வருவேன் அப்படின்னு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் ஆடிட்டோரியத்துக்குள்ளே இருப்பேன், ஸ்டேஜுக்கு அந்த டயத்துக்கு வருவேன். இல்லைடா நீ பண்ணுற அப்படின்ட்டார். நான் உடனே சொல்லிட்டேன், சார் என்ன 6:55க்கு விட்டுருங்க. நீங்கள் எப்போ அது 5 மணிக்கு வரணும் அந்த ஃபங்க்ஷன் ஆகும். அதெல்லாம் சிஎம் அப்போல்லாம் வந்து அந்த புரோட்டோக்கால்லாம் அப்படி வருவாங்க. 5 மணி யாராக இருந்தாலும் சரி, கலைஞராக இருக்கட்டும், இருக்கட்டும், ஒரு நம்ம இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் யாராக இருந்தாலுமே அந்த லேட்டாக வருது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆன் டாட் 5 o'clock அப்படின்னா கரெக்டாக 4:55க்கு 59க்கு வண்டி உள்ளே நுழையும். அப்போது எனக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் பண்ணிக்க. இன்னொன்றும் எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னாங்க. உலகத்துலேயே இன்றைக்கி ஷூட்டிங் கிடையாது, எனக்கு உனக்கு எங்கம்மா ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணுறது கேட்டால் அவங்க டான்ஸ் ஏதோ 4 நிமிஷம் போனால் போது விடு பார்த்துக்கலாம். 7 மினிட்ஸ் போட்டோம். அது இந்த சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை அதை தான் சிஎம் பிஎம் போட்டு, நீ பிஎம்மாக இருந்தாலும் சிஎம் தான் கெத்து அப்படின்னு வச்சு அது பண்ணி லைஃப் டைமில் அவங்க அந்த மாதிரி சிரித்து அதை க்ளோஸ்அப்ஸ் வேறு காமிச்சு அது சன் டிவிலேயோ தூர்தர்ஷன்லேயோ வந்தது. அப்போ 92 வந்துடுச்சு. அப்போ வந்தது. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு நட்ராஜன் என்னை கூப்பிட்றார் கும்பகோணத்துக்கு. அவர் நட்ராஜன் அது அவருக்கு உண்டானதை கொடுக்க அவரே கூப்பிட்டாரு. எக்மோர் ஸ்டேஷனில் வண்டி ஏறும்போது என்னுடைய லக்கேஜெல்லாம் இறக்கிட்டாங்க போலீஸு. இல்லை சிஎம் வீட்டிலேருந்து ஃபோனு அப்படின்னு. அப்புறம் போனால் ஜவஹர்னு ஐஏஎஸ் அவர் பேசினார். ஆமாம் சார் நீங்கள் போக வேணாம், அது ஒரு பொலிட்டிக்கல் ஷேப் எடுக்கும் நீங்கள். அப்புறம் அடுத்த நாள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சுட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொல்லி போகாமல் இருக்கிறதுன்னு கேட்டபோது, இல்லை ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது எப்படி சொல்கிறது, சிஎம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு. அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 19 பேர் போனோம். என்டிஆரை பார்க்குறதுக்கு பஸ்ஸில் போகிற மாதிரி போனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா இந்த அகலம் குறைச்சலாக இருக்கேம்மா, நம்ம வேணால் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி தான் நின்னோம் எல்லோரும். நான், எங்கள் அப்பா, என்னுடைய இது சம்பந்தி, இது எல்லாம் அத்தனை பேரும் போனோம். போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு அவங்க சொன்னாங்க, தேங்க்ஸ் டு மிஸ்டர் சேகர், இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இப்படி சிரித்ததில்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அது போகிறோம். அப்போ உங்களுக்கு வாட் யூ நீட் இன் தமிழ்நாடுன்னு கேட்டேன். அப்போவே நான் ரெண்டு கிரவுண்டு கேட்டிருக்கலாம், 1 ஏக்கர் கேட்டிருக்கலாம். ஒன்றும் வேணாம், நீங்கள் நல்லா இருந்தால் போகிறோம். இன்னி வரைக்கும் யாராக இருந்தாலும், அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மரியாதையும் தான் நம்ம முக்கியம். அதுக்கு நீங்கள் எதுவும் எதிர்பாராத தான் அவங்க உங்கள் மேலே அந்த ஒரு பிடிச்சிருக்கு. இல்லைன்னா வரும்போது இவன் என்ன கேட்பானோடா டேய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ எனக்கே எந்த ஃபோன் அடித்தாலும் ஏன் எடுக்கிறேன்னா கடன் இல்லை, இல்லைன்னா பார்க்கணும் அது இது போட்டிருக்கா, இந்த பேங்க்கா கார்டு வச்சுக்கிறது ஒரே ஒரு கார்டு தான் வச்சுருக்கேன், வேறு எந்த கார்டும் வச்சுக்கிறது கிடையாது. எதுக்குன்னா நான் கடன் வாங்கக்கூடாதுங்கிறது.
ஸ்கூலில் ஒரு தடவை ஒரு 10 பைசா ஐஸ்கிரீம் வாங்கி அதுக்கு அடுத்த நாள் டைஃபாய்டு வந்து அப்புறம் அந்த அவ திருப்பி போகும்போது சட்டையை பிடிச்சி 1 மாதம் கழிச்சு ₹1 கொடுக்கணும்னு சொல்லி அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அந்த வழியிலேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஒரு மருந்து கடைக்கு நடந்து போய் அங்கே மருந்து வாங்கி அதில் கிடைச்ச எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து கடன் அன்றைக்கி நினச்சேன் கடன் வாங்கக்கூடாது. கடவுள் நம்மளை அப்படி வச்சுருந்தார். கொரோனா காலகட்டத்தில் கூட என் ட்ரூப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதே தவிர அந்த கடன் வாங்குற மாதிரி வைக்கலை. அது வரைக்கும் அது நமக்கு வந்து காமெடி படங்கள் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட நண்பர் இப்போ விசு சார் ஆகட்டும் இல்லை ராமநாதன் சார் ஆகட்டும், அவங்களோட படங்களை தொடர்ந்து நீங்கள் லீட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய அது எல்லாமே காமெடி படங்கள் நிறைய இருக்கு. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை? நீங்கள் பார்க்குறீங்க ட்ராக் காமெடியும் இல்லை, இல்லை காமெடிங்கிறதே குறைஞ்சி போச்சு. அது காமெடிங்கிறது குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல மாட்டேன், பேட்டர்ன் மாறி போச்சு. அப்புறம் இப்போ சினிமாவுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் இப்போ சீரியஸ் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் அப்படியே ஃபைட்டு போய் ஆக்ஷன் போயிடணும் அப்படின்னு கொஞ்சம் இந்த பழைய ஃபார்முலா வச்சுப்பாங்க, ஃபார்முலா ஃபிலிம்ஸ்னு ஒரு 4 ஃபைட்டு 2 கிளப் சாங்கு அப்படி அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை கோர்வையாக பண்ணினாலே சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட படங்கள் இப்போ சகாதேவன் மகாதேவனோ தங்கமணி ரங்கமணியோ இல்லை அதுக்கப்புறம் ராமநாதன் இப்போ சந்தான படமே நல்ல ஹிட்டுங்கிறாங்களே சார். நல்ல இங்கே நான் தான் கிங் சொல்றீங்க நீங்கள். இங்கே நான் தான் கிங்க. பட் ரொம்ப நிறைய ஆட்கள் இல்லை அந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு. ஒரு ஹீரோவா லீடா பண்ணும்போது இப்போ நிறைய அது பெரிய ஒரு தேக்கமா இருக்கு பார்க்க. சார் என்னை வச்சு பண்ணா நான் பண்ணேன், என் டிராமாவே பண்ணலாம். நீங்க ஒண்ணு மட்டும் தான் ஏன் நீங்க படமா எடுத்தீங்க? அதுல கிருஷ்ணா மட்டும் தான் ஒன்னு படமா இல்ல சார். அதுக்கப்புறம் படம் பண்ணணுங்கிறது எனக்கு ஒன்றும் ஒரு டைரக்ட் பண்ணணும்னு பண்ணினோம். அது அது சினிமாவுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி அப்புறம் மலேசியாவில் கூட அதை படம் பண்ணணும்னாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் வேற ஒருத்தரா போனதுனால அது நம்ம ரொம்ப அதை. பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய தம்பி ஒரு படமா பார்க்கணும். பெரிய தம்பி சட்டையார் சினிமால பிரமாதமா இருக்கும். அதைத்தான் சார் தமிழ் படம்னு முதல்ல பண்ணாங்களே, அது பெரிய தம்பியோடைய ஒரு விஷயம்தான். அது பிரமாதமா போகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும். நம்மளும் யூஸ் பண்ணல. நீ வேணாம்ப்பா கதையை மட்டும் கொடுனா நம்மளால. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் இன்னி வரைக்கும் சொல்லலை. அதை தாங்குற மனோபாவம் எனக்கு உண்டா இல்லை நான் சொல்ற பதில தாங்குற மனோபாவம் அவங்களுக்கு உண்டான்னு தெரியாது. இல்லை நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ என் டிராமாவை அப்படியே ஷூட் பண்ணி அதை வெப் சீரிஸ் மாதிரி. வெப் சீரிஸா? அது இப்போ 20 ட்ராமா இருக்கு. ஸோ ஒரு ட்ராமா 5 எபிசோடு வந்தால் கூட 100 எபிசோட்ஸ் வரும். பட் அதை கேரண்டி பண்ணுறேன், இன்னும் 10 வருஷத்துக்கு அது சேலபிளாக இருக்கும். வக்கீல் சாமி சின்னம்மா இல்ல இது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இருந்தது அந்த டிராமா வந்த? எல்லாருமே ஹிலேரியஸாக சொன்னேன். நம்ம என்ன சொல்கிறோம், லைட் எரியா ஒன்னால தான் லைட் எரியல என்னால் தான் லைட் எரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் ஒழுங்காக எரியிற லைட் எரியும், வரக்கூடிய தண்ணி ஒழுங்காக வரும்னு சொல்கிறோம். இதானே எல்லாருமே ஜனங்களும் சொல்கிறாங்க. அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க ஜனங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு. ஜனங்க சொல்கிறாங்க நீங்கள்லாம் ஒத்துமையாக இருங்கப்பா, ஒரு காவேரி பிரச்சனையா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போங்க. அது போக மாட்டேங்குது. நீங்கள் நாடகங்களை தொடர்ந்து காவேரி பிரச்சனை எப்பவுமே டைட்டில், அதாவது லேடி என் பையன் என் பேரன் ட்ராமா போட்டால் கூட ஜோக் வரும் சார். காவேரி பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு 10-15 தடுப்பணை கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மழை பெஞ்சு கடலில் கலக்கிற தண்ணி சேவ் ஆச்சுனாலே நமக்கு தண்ணி கஷ்டம் வராது. நான் என்ன சொல்கிறேன், மழையோ வெயிலோ அடுத்தவங்ககிட்ட கையேந்து நிற்கிறத விட நமக்கு கிடைக்கிற ஒரு குடம் தண்ணியை அது ஓட்ட குடத்தில் பிடிக்காம ஒழுங்கான நல்ல குடத்தில் பிடிச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு கேட்கணும்? ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம். ரொம்ப அதாவது ஒரு இன்டர்வியூங்கிறது இருக்குல்ல, நம்ம பண்ணுறவங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் இருக்கணும். நான் இதை பார்க்குற எல்லாருக்குமே உலகம் முழுக்க ஆனந்தவுடனுடைய ரசிகர்கள். நானே என்னுடைய 10 வயசுலேருந்து ஆனந்தவுடன் படிக்கிறேன். இது 64 வருஷம் ஆச்சு. உங்கள் பொன்விழாவுக்கு நான் ட்ராமா போட்டேன்னா, இப்போ செல்வர் ஜூபிலிக்கு எதுக்கு நான் ட்ராமா போட்டேன், போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுடைய திசைகள்னு பத்திரிக்கை நான் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அந்த மாதிரி அதனால் இதை பார்த்துட்டு என்னை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க 9841023545 கூப்பிடுங்க. ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க, ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது யூடியூப் தானே, அதுக்காக சொல்கிறேன். டிவின்னு அதை நிறுத்துப்பான்னு சொல்லணும். அதனால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இன்னாடா இவன் அப்படின்னா அந்த நம்பரை அழிச்சிட்டு கம்மனு விட்டுருங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். The Chennai Silksin Wow Summer Sale. Let the celebrations begin.
தேங்க்யூ.